எங்கள் அணியை சார்ந்தவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, மகிழ்ச்சின்னு ஒரு போர்டு எழுதி வச்சு வீட்டுல மாற்றி வச்சுட்டா அங்க மகிழ்ச்சி இருக்குன்னு அர்த்தமா? ஆனா சகோதரர்கள் சொன்னாங்க, ஜானகி வைதேகி இப்படிப்பட்ட பேர்கள் வச்சிருக்கிறதுனால பெண்கள் கிட்ட தான் மகிழ்ச்சிக்கான மேஜிக் இருக்கலாம். காமெடி பண்ற அளவு வேணும். நடுவர் அவர்களே, அதெல்லாம் மேஜிக்கே கிடையாது, அதெல்லாம் டூப்ளிகேட். அவங்க கிட்ட இருக்க ஒரே என்ன தெரியுங்களா? குடும்பத்தில் இருக்கும் ஆண்களை அடக்கி ஒடுக்கி மடக்கி வைக்கிறாங்க. இதையெல்லாம் ஆண்கள் எதிர்த்து பேசினா அவங்கள பொறுக்கின்னு சொல்றோம். அப்புறம் சகோதரர்கள் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணும்போது ஒரு பையன் போயிட்டு பொண்ணு கிட்ட சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் கல்யாணம் ஆனது பிறகு நல்லா அழகா சமைச்சு போடுவான்னு ஒரு எதிர்பார்ப்பு. நானே என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படிதான் கேட்டேன், என்னம்மா சமைக்க தெரியுமான்னு. அவன் தெரியும் தெரியும்னு சொல்லல, உண்மையாவும் சொன்னான், எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழ். பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டு பெண்மணிகள் பேசும் பொழுது என்ன சொன்னாங்க கேட்பாங்க, இன்னைக்கு மதியம் என்ன சமையல், ராத்திரிக்கு என்ன சமையல் கேட்பாங்க. இப்ப எப்படிதான் கேட்கறாங்க, இந்த வாரம் என்ன சமையல், அடுத்த வாரம் என்ன சமையல் கேட்கறாங்க. இந்த வாரம் என்ன சமையல், அடுத்த வாரம் என்ன சமையல். ஆமா, வாரத்துல ஒரு நாள் தான் சமையல். ஆமா, இன்னைக்கு சமைச்சு அந்த சாம்பாரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா அந்த வாரம் சாம்பார் வாரம். இந்த திருச்சிக்கு நான் வச்சிருக்க பேர் தெரியுமா, பிரமிடு. அதுல மம்மி சாம்பார் இருக்கும், மம்மி சட்னி இருக்கும், மம்மி குழம்பு இருக்கும். அப்படியே ரசம் வச்சாங்களா அது ரசவாரம். இப்படித்தான் வார வாரமா தான் அவங்க சமையல் நடக்குது. நடுவர்களே, ஒரு மனைவி கலந்து கிட்ட கேட்கிறாங்க, எங்க அந்த வேலைக்காரை நிறுத்திட்டு நானே அவங்களுக்கு சமைச்சு போடுறேன், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க. அது அவன் சொன்னான், அதுக்காக சொல்லும், நீ சமைக்க ஆரம்பிச்சா என் மொத்த இன்சூரன்ஸ் பணம் உனக்கு தான். ஏன்னா அவன் சமைச்சு அவன் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சு போடுவான். அப்புறம் சகோதரர்கள் சொன்னாங்க, ஒரு விசேஷம்னா அங்க கல்யாணம் வேட்டு சட்டியெல்லாம் இருந்தா நல்லா இருக்காது, கலர் கலரா பட்டுப்புடவைகள், அது என்னென்ன பேரோ சொன்னாங்க, என் மனைவிக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல. அதெல்லாம் இருந்தால்தான் ஒரு நிகழ்ச்சி ஒரு விசேஷம்னா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குமா. ஆனா அந்த பட்டுப்புடவைகள் அந்த கணவன்மார்கள் எப்படிதான் வாங்கி கொடுக்குறாங்க, கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனைப்பட்டு அவசரப்பட்டுதான் வாங்கி கொடுக்குறாங்க. பெரும்பாடுபட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஆமா, எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, குடும்பம் பெரும்பாடுபட்டு இதெல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறான். அந்த பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு அந்த அம்மா நிற்கும் போது அந்த முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை இருக்கும். அதை பார்த்து நான் பாடுவான், இந்த புன்னகை என்ன விலை அப்படின்னு. அந்த அம்மா சொல்லும், இந்த புடவை என்ன விலை, அந்த விலை 3998 ரூபாய். நடுவர்களே, நம்மளாம் சில கேட்பாங்க, இந்த ஏங்க இந்த புடவை எனக்கு மேட்சா இருக்கா பாருங்க எவ்வளவு கிடையாது. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த புடவைக்கு வாரம் தூக்கி பார்ப்போம். அங்க இந்த ஸ்பீக்கர் வச்சிருக்கோம், அது அவனுக்கு பாக்கெட்டுக்கு மேட்சா இருக்குன்னா சூப்பர். கலர்லாம் காண மாட்டாங்க, பாக்கெட் மேட்சா இருக்க. அவர்களே, ஒரு பாக்கெட்டுக்கு மேட்சா இல்லாட்டாலும் அவன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பான். ஏன்னா சந்தோஷத்தை அங்க பார்க்கணுன்றதுக்காக. இயற்கையிலே ஆண்களுக்கு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த பார்ப்பதற்கான குணம் இருக்கிறது. கவிஞர் வாலி அழகாக ஒரு பாடலை ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பார். காதலன் காதலிக்கிட்ட சொல்வது போல, எனக்கு அழுகை வருகிறது, ஆனால் அந்த சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் பொழுது வந்த அழுகை நின்றது அப்படின்னு. ஏன்னா அந்த மொழி இது மனிதனுக்காக அல்ல. ஏன்னா மற்ற சோகம் இருந்தாலும் பிடிக்காது, சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அது மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த சந்தோஷம் பார்க்கறதுக்காக தன்னுடைய கஷ்டங்கள் சோகங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக ஆட்டாங்க. ரகசியம் புரிஞ்சுது.
நடுவர் அவர்களே, மனிதன் தோன்றிய காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களால் தான் அதிகமான பிரச்சனை. நீங்க கம்பராமாயணத்தை எடுத்துங்க. தசரதன் மகிழ்ச்சியான தருணத்திலே 2 வரங்களை கைகைக்கு கொடுக்கிறான். அந்த அம்மா நல்லதுமா பயன்படுத்தணும் இல்லையா? தன்னோட சுயநலத்துக்காக தன் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று சொல்லி ராமனை காட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார். தசரதன் அங்க மடிந்து விட்டான். அங்க மகிழ்ச்சி இருந்ததா? மகிழ்ச்சி இருந்ததா? அங்க மகிழ்ச்சி யாரால் தொடர்ந்தது? கைகையால். கைகைக்கு என்ற ஒரு பெண்ணால் தொடர்ந்தது. ராமன் தான் காட்டுக்கு போனான், சீதையும் கூடிய போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மாமியாருக்கு சண்டை போட்டே மாறாது. 3 மாமியார். அதனால காட்டிலே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டாங்க. காட்டில தான் போனாங்க. அவங்க ஒழுங்கா இருந்தாங்களா? லக்ஷ்மணன் ஒரு கோடை போட்டு இதை தாண்டி வராதுங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து சொல்லிட்டு ராணாத்திரி போறான். உருக்கம் போட்டு கோடை காணாம போகுது. அப்பொழுது ராவணன் வந்து மார்வேடத்து பிச்சை கேட்கிறான். இந்த அம்மா அந்த கோட்டை தாண்டி போய் அவன் பிச்சை போறாங்க. அந்த கோட்டை தாண்டி சந்தோஷத்தை கோட்டை விடுகிறார். ராமன் தூக்கி கொண்டு போயிடுறான். அந்த கஷ்டம் யாருக்கு? ராமனுக்கு. அவன் தான் பெரிய ஆகிறான். ஆகையால் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பெண்களால் அதிகமாக வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா பாடினாங்க, அதாவது சிவாஜி அந்த பாசமல்ல பாடல் பாடான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பாடல் இருக்கு. ஒரு அண்ணன் தங்கையை பார்த்து பாடுறான். புருஷ வீட்டு வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்றதுக்கே முன்னே அப்படின்னா. இன்னும் நம்ம கிராமங்கள்ல பொண்ணை புருஷ வீட்டுக்கு அனுப்பும்போது இந்த பாட்டை போடுறாங்க. ஏன்னா ஒழுங்கா வளர்க்கலன்னு அதுதான் சில வீடுகள்ல பொண்ணுகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது பார்த்தா பெரிய அசாமி இருக்கும். இந்த பொண்ணு